டிஎம்கே ஆட்சி இனிமேல் வேண்டாம். இதே ஒரு முடிவு தான் தளபதி. இனிமேல் மக்களை மாறலான்னா அழுவு ஸ்டார்ட் ஆகும். சுனாமி பார்த்தீங்களா? சுனாமி தான். அடுத்த சுனாமி இங்கே வரும். டிஎம்கே ஆட்சி அடுத்தது வந்தானா சுனாமி போய் பார்த்துருப்பீங்க. மக்களை மாறணும், மக்களை மாறணும், மக்களை மாறினாதான் ஆட்சி மாறும். நான் வரணும்னு இல்லை, எதனா ஆட்சி மாற்றி கொடுங்க. ஏன் ஒரே ஃபேமிலி கொடுக்குறீங்க? சிஎம் அவரு, துணை சிஎம் அவங்க பையன் எல்லாமே அவங்க போனால் நாங்கள் எங்கே போகிறது? எங்கெங்க போகிறது? நீங்கள் மாறுங்க. நீங்கள் மாற்றி 10 பேருக்கு சொல்லுங்கள். எல்லாமே மாறணும். வீட்டில் எல்லாருமே மாறணும். மாறினாதான் ஆட்சி மாறும். புரியுதுங்களா? சரியான ரேஷன் கிடைக்குதாங்க? சரியான ரேஷன் கிடைக்குதா? அவன் பாருங்க, அவன் டேக்ஸ் ஏற்றிட்டே போகிறான். ஒரு கரண்ட் பில்லு சராசரி 2 பல்ப் இருக்கிறவங்க எவ்வளோ கட்டுறான்? 500 ரூபாய் கட்டுறவங்க இப்போ எவ்வளோ கட்டுறாங்க தெரியுமா? 5000 ரூபா கட்டுறான். இதெல்லாம் தெரியாதுங்க. மேலே உட்காந்து சொன்னால் போதுமா? ஆட்சி நடத்தினவங்க வந்து தெரியும். அவங்க வேணும் மனுஷே பண்ணுறாங்க. எல்லாத்துலேயுமே டேக்ஸ் 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 போட்டு இல்லை ரெண்டு ஆட்சி இல்லை, அந்த ஆட்சி கூட போயிடுச்சு. அம்மாவோட போச்சு. நான் சொல்ல கேளுங்க, இது ரெக்கார்ட் பண்ணுங்க. அம்மாவோட ஏடிஎம்கே முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இனிமேல் தளபதி தான் அந்த பிளேஸுக்கு வந்திருக்காரு. இனிமேல் மாற்றி ஆட்சி அமைச்சு கொடுங்க தமிழ்நாடு மக்களுக்கு. இதுதான் நான் தெரிஞ்சுக்க. எல்லாருமே தட்டி கேட்போம். தளபதி இல்லை, தளபதி எங்களுக்கு உரிமை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நுண்ணி சாரே தட்டி கேட்குற உரிமை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. இனிமேல பாருங்க, அவர் இல்லை சிஎம். ஒரு வீட்டில் ஒருத்தனை சிஎம் இருப்பான். எல்லாருமே சிஎம் தான். தளபதி ரசிகர்கள் நின்று எல்லாருமே அவரு சிஎம் தான். புரியுதுங்களா? தளபதி எங்களுக்கு உரிமை கொடுத்துட்டாரு. ஐயோ நாங்கள் என்ன கேட்கறதுன்னு கிடையாது. நாங்கள் ரசிக்கிற ஐயா தளபதி போட்டோ பேக்கெட்டில் வச்சாலே நான் சிஎம். தளபதி போட்டோ நான் பேக்கெட்டில் வச்சாலே நான் சிஎம் தானே. இதுதான் ஆட்சி. இனிமேல் எல்லாருமே தட்டி கேட்குற உரிமை வந்துச்சு. யாருமே பேச முடியாது. மோடியோட அராட்சிக்கம் முடிஞ்சிச்சு. என்ன டிஎம்கே ஆட்சி கலைஞ்சிச்சு.